குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மதுரை சித்திரை திருவிழா 2025. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அம்மன் கோயில் எங்கு உள்ளது தெரியுமா? அது தமிழ்நாட்டில்தான் உள்ளது, அதுவும் நம் மதுரையில்தான் உள்ளது. கோயிலின் பெயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்தியாவின் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடம் மிக சிறப்பாக பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வரும் திருவிழாதான் சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா எப்படி தொடங்குகிறது, எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதைதான் இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவுக்கான அட்டவணை இதோ. 29 ஏப்ரல் 2025 அன்று சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிவிட்டது. பிறகு வரும் 6 மே 2025 அன்று மீனாட்சி பட்டாபிஷேகம் நடைபெறும். அடுத்ததாக 8 மே 2025 அன்று மீனாட்சி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும். பிறகு 9 மே 2025 அன்று 4 மாசி வீதிகளையும் சுற்றி தேரோட்டம் நடைபெறும். பிறகு 10 மே 2025 அன்று கள்ளழகர் அழகர் கோயிலில் இருந்து மதுரைக்கு புறப்படுவார். அடுத்து மே 11 அன்று மதுரையில் கள்ளழகர் எதிர்சேவை நடைபெறும். பிறகு 12ஆம் தேதி மே 2025 அன்று சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் சித்திரா பௌர்ணமி தினத்தில் நடைபெறும். இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். தமிழகத்தின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று மதுரை சித்திரை திருவிழா. ஒவ்வொரு வருடமும் சித்திரை வெயில் கொளுத்தும் போது கூட மதுரை சித்திரை திருவிழாவை மதுரை மக்கள் சிறப்பாகத்தான் கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா சைவ வைணவ ஒற்றுமையின் வெளிப்பாடாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். மதுரை மட்டுமின்றி அதன் சுற்றி உள்ள மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை அனைத்து மாதங்களும் திருவிழா மாதங்கள் என்றாலும் சித்திரை திருவிழா அத்தனை திருவிழாக்களுக்கும் கிரீடம் போன்றது. மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தின் போது மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பலரும் புதிய தாலிக் கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இப்படி மாற்றுவதால் அன்னை மீனாட்சியைப் போலவே தங்கள் வாழ்வும் சிறப்பாக அமையும் என்பது மக்களின் நம்பிக்கை. மதுரையில் இருப்பவர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், உலகின் பல நாடுகளிலும் இருக்கும் பெண்கள் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உள்ளது. கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக மதுரைக்கு வருவது விழாவின் முக்கிய அம்சமாகும். அதேபோல் சித்திரை திருவிழாவின் போது 14வது மற்றும் இறுதி நாளில் தேவேந்திர பூஜை நடத்தப்படும். இது மண் செழிப்பதற்காக நடத்தப்படும் மிக அற்புதமான பூஜை ஆகும். கள்ளழகர் அழகர்மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில் வருகிறது. அதுவும் தன்னுடைய சகோதரன் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா அமைவது இன்னும் விசேஷமானதாகும். அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வருவது மிகவும் உயர்வான சிறப்புடையதாக கருதப்படுகிறது. திருமணமாகாதவர்கள், செல்வ நிலையில் உயர வேண்டும் என்பவர்கள், கர்ம வினைகள் நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பு. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.